பள்ளி வாசல் நோம்பு கஞ்சி எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. வெந்தயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கல் உப்பு, தேங்காய்பால், மிளகாய்த்தூள், பாசிப்பருப்பு, பட்டை, லவங்கம், வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சரிசி. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, ஏலக்காய், சேர்த்துருக்கோம். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் சேர்த்துருக்கிறது பெரிய வெங்காயம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது 2 தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் டேஸ்ட் வரும், அதுக்காக தான் மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது வெறும் டேஸ்ட்டுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ ஊற வச்சுருக்க வெந்தயம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அப்புறமா ஆட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். வெந்தயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்ச நேரம் இதில் பாயில் ஆகட்டும். இந்த கஞ்சி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஊற வச்சுருக்கோம்ல, அந்த அரிசியை கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். ஒரு கப் அரிசி, ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கப்புக்கு 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 5 விசில் விட்டுடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனது பிறகு ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் திக்காக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கணும்னா நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.